மேமோகிராம் என்றால் என்ன? வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஹொசூர். ஸோ மேமோகிராம் அப்படிங்கிறது என்ன? நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறோம். ஸோ மேமோகிராம் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட், மேமோகிராம்னா என்ன டெஸ்ட், வலிக்குமா, பெயின் இருக்குமா, அதை பற்றின அவேர்னஸ்க்காக தான் இந்த டாக். ஸோ மேமோகிராம் அப்படிங்கிறது மார்பகம் பிரெஸ்ட்டுக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு பிரத்யேக எக்ஸ்ரே. அதாவது மார்பகத்தில் இருக்க சின்ன சின்ன கட்டிகள், கேன்சர் கட்டிகள் அது மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்றதுக்கான ஒரு எக்ஸ்ரே தான் மேமோகிராம் அப்படிங்கிறது. ஸோ மேமோகிராம் எப்போ பண்ணிக்கணும்? எஸ்பெஷலி ஆஃப்டர் 40 years ஆஃப் ஏஜ். 40 வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 years ஒன்ஸ் இந்த மேமோகிராம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மேமோகிராம் பண்ணிக்கிறதுனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, பிரெஸ்ட் கேன்சர், மார்பகத்தில் வர கேன்சர், புற்றுநோயை சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேமோகிராம் மட்டும்தான் வழியா? கண்டிப்பா இல்லை. ஸோ நம்ம நார்மலாவே பெண்கள் எல்லாமே நினைக்கலாம், லைக் யாரெல்லாம் இதை பண்ணிக்கணும், இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான ஸ்கிரீனிங் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது இந்த பெண்கள், வயதான பெண்களுக்கு மட்டும்தான் வரும், சின்ன வயசுல வராது அப்படிலாம் கிடையாது. யங் ஏஜ்ல இருந்து எல்டர்லி வயசான பெண்கள்ல இருந்து யாருக்கு வேணாலும் இந்த மார்பக புற்றுநோய் வரலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக், செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது சுய மார்பக பரிசோதனை பண்ணிக்கிறது மூலமா எல்லா பெண்களுமே இந்த பிரெஸ்ட் கேன்சரை சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியில வரலாம். இந்த சுய மார்பக பிரசவம் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு செப்பரேட்டா இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ சுய மார்பக பிரசவம் நீங்க பண்ணிக்கலாம். அது எல்லா பெண்களுமே அவங்கவுங்க வீட்டிலேயே கண்ணாடி முன்னாடியோ இல்ல படுக்கும் பொழுதோ இல்ல நார்மலா குளிக்கும் பொழுதோ அவங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இன்னொன்னு, ஒருவேளை உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன்ல டவுட் இருக்கு, ஏதாவது கட்டி மாதிரி தென்படுது, இல்ல வேற ஏதாவது அப்நார்மலா பெயின் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்க டாக்டர் பார்க்கணும். ஸோ டாக்டர் கிளினிக்கலா எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கும் சஸ்பிஷியஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க எதர் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் மூலமாவும் பண்ணலாம், இல்ல 40 years கடந்த பெண்கள் மேமோகிராம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கறது ஸோ அவேர்னஸ் இல்லாததுனால, ஸோ மார்பகம் அப்படிங்கிறப்ப எப்படி டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கிறது, காட்டுறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்ததுனால நிறைய பேர் இந்த டயக்னோசிஸ் மிஸ் பண்றதுனால லேட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கப்படுது. லேட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதா அதோட சிவியாரிட்டியும் அதிகமாகும். ஸோ ஏர்லியா நம்ம சின்ன கட்டியா இருக்கும்போது கண்டுபிடிக்கும் போது பார்ட் ஆஃப் த பிரெஸ்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம அதுல சீக்கிரம் வெளியில வந்துடலாம். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நன்றி, தேங்க்யூ.